இன்னைக்கு ஹார்ட் டிஸ்க் காண போனது. ஆமாம், மின்வாரியத்திலிருந்து ஒரு 8லேருந்து 10 ஹார்ட் டிஸ்க் காண போயிருக்கு இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பொழுது நல்லா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க பிரபா. ஒரு கைது பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் ஒப்பந்த ஊழியர்னு நினைக்கிறேன், கைது பண்ணியிருக்காங்க. ஓகே, இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்தை கோட் பண்ணுவோம். இன்றைக்கி ஹார்ட் டிஸ்க் காணான்ற செய்தி வருது. நேற்று செந்தில் பாலாஜி வீரவசனமாக பேட்டி கொடுக்குறாப்புல. இப்போ காணா போன ஹார்ட் டிஸ்க்லாம் எது சம்மந்தப்பட்டது, எந்த துறை சம்மந்தப்பட்டதாக இருக்குது? அவரோட துறை அவர் தானே இருந்தார், முன்னாள் அவர் தான் அமைச்சர் அவர் தான். ஃபுல்லாக ஒப்பந்தம், நிலக்கரி ஊழல், அது ஊழல் இருக்குன்னு சொன்னதுனால விசாரிக்கணும்னு சொன்ன வச்சுருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நிலக்கரி ஒப்பந்தம் போட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது அந்த ஹார்ட் டிஸ்க் காணா போனால் யாருக்கு லாபம்? யார் உள்ளே போகாமல் இருப்பா? விசாரணைக்கு உட்பட்டு முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அப்போ யார் இந்த வேலையை செஞ்சுருக்க முடியும்? ஓகே, அந்த ஒப்பந்த ஊழியர் இருக்கிறதுனால என்னது பெரிய லாபம் இருக்குது? அப்போது இப்படி தான். ஸோ நீங்கள் நல்லா கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய வச்சிட்ட பொழுது இப்படி தான் ஒவ்வொரு துறையிலையும் இந்த மாதிரியான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் ஏற்கனவே வறுமையின் பிடியில் இருக்கிறான். அவனை நீங்கள் பணம் கொடுத்து வாங்குறதோ, அதிகாரத்தை வச்சு மிரட்டுறதோ, எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பொழுது ரெண்டாவது நீங்கள் அவனை பழக்கப்படுத்திட்டீங்க. ஸோ அந்த மாதிரியான சிஸ்டம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இப்போது இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லோரும் நிச்சயமாக ஒரு நாள் பெரிய வருத்தப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் அரசாங்க ஊழியராக இருந்து கொண்டு நீங்கள் இன்னொரு நபர்களுக்கு இந்த மாதிரியான வேலை செய்கிறீங்கன்னு உங்கள் மேலே நிரூபிக்கப்பட்டால், குற்றம் நிரூபிக்கப்படும் பொழுது, ஏன்னா சில அதிகாரிகள் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்ல, நிரூபிக்கப்படும் பொழுது வேலை போயிடும். இப்போ அரசாங்கம் இதையும் சமாளிச்சிக்கணும். இந்த இவ்வளோ நாள் விதையை போட்டு விட்டு போனாங்க, பொறுக்கி பசங்க எல்லாத்தையும் உருவாக்கி விட்டு போனாங்க, இல்லை அவங்க செய்கிற அக்கப்போகிற பாலியல் அத்துமீறல்கள், இதையும் அரசாங்கம் சமாளிச்சுட்டு இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் போட்டுக்கிட்டு இருக்கணும். இதை தாண்டி வெள்ளை அறிக்கை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வெள்ளை அறிக்கை வந்த பொழுது அன்னைக்கு சரியான ஆண்மகனாக சட்டமன்றத்தில் உட்காந்து செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும் பதில் சொல்லுங்கள், பேசிக்கலாம்.